ஃபசாரத் மாறி ஆகிவிட்டார்கள். நஃபீசத்து சாக்கித்தன் நஃபீசா அவர்கள் சாக்கித்தன் முறையிடக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்கள். மின் கசரத்தின் ஆசை மக்களுடைய அதிகத்தில் இருந்தும் தான். அப்போ மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்களே, அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். ஐசு ஒரு விதத்தில். ஏன் அப்படின்னா, சகலூஹா அவர்கள் அந்த சயீது நஃபீஸை திருப்பிவிடுகிறார்கள். அவுராதிகா அவருடைய அவுராதுகளை விட்டும் திருப்பி விடுகின்றார்கள். அப்படின்னா சயீது நஃபீஸா டெய்லி தொழுவது ஓதுறது அப்படின்ட்டு இருக்குது. காலையில் நம்ம யாசின் ஓதுறோமா, காலையில் யாசின் ஓதுறோம், சாயந்தரம் வாக்கியம் ஓதுறோம், நைட்டு படுக்கும்போது தபாரக்கல் இது மாதிரி ஏதாச்சும் ஓதுவோம். இன்னும் சில பேர் வந்து சில திக்கர்கள், சில துவாக்கள் இது மாதிரிலாம் பழகி வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாம் கடுமையாக ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஓதி அசருக்கு பின்னாடி எங்கள் சேர்த்து இருக்காங்க. ஒரு தடவை அவங்க கூட காரில் போயிட்டுருந்தேன். அப்போ காரில் போயிட்டுருக்கிறப்ப ஒரு 20 நிமிஷம் என்கிட்ட பேச்சு கொடுக்காதா அப்படின்ட்டு அவங்க வந்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ 20 நிமிஷம் கழிச்சு தான் அவங்க வந்து பேச்சு கொடுத்தாங்க. அப்போ அசருக்கு பின்னாடி அவங்க வந்து என்னமோ ஒன்று ஓதுறாங்க. நான் என்னென்னு கேட்டேன், கேட்டதை மறந்துட்டேன். அவங்கள்ட்ட சொன்னாங்க முக்லியா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, அதை நான் மறந்துட்டேன். அப்போ அசருக்கு பின்னாடி அப்படியே தொழுது முடிச்சுட்டு அன்றைக்கி மவுத்துங்கிறதுனால அந்த பல்லேசர் விட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. இல்லாட்டி பல்லேசரில் உட்காந்துருப்பாங்க. மவுத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால என்கிட்ட பேச்சு கொடுக்காத, நீ பாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு உட்காந்து ஓதிக்கிட்டு இருந்தாங்க. 20 நிமிஷம் தொடர்ந்து அவங்க ஓதுனாங்க. அப்போ அது அவங்களோட அவுராது. அவங்க ஏதாச்சும் ஒன்று எங்கேயாச்சும் பார்த்து இல்லாட்டி ஒரு சைகுமார்கிட்ட கேட்டு இல்லாட்டி அனுபவ வாயிலாக ஏதாவது ஒன்று பழகி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம சிம்பிளாக வந்து எப்பயுமே சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியில் அலீம் எப்பயும் ஓதிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி தனக்குன்னு ஏதாச்சும் ஒன்று பழக்கிக்கிறது, அதுக்கு பேர் தான் அவுராது. அது அவுராது அந்த மாதிரி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த குனியத்து தாலிபின்னு ஒரு கித்தாப் இருக்குது. அந்த கித்தாபில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, வருஷம் ஃபுல்லாக என்ன இபாதத் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கு. முஹர்ரம் மாதம் என்ன இராப் செய்யணும், என்ன இபாதத் செய்யணும், நம்ம சஃபர் மாதம் என்ன இபாதத் செய்யணும், ரபீல் அவல் மாதம் என்ன இபாதத் செய்யணும், அதை விட பிற 1ல் என்ன இபாதத் செய்யணும், பிற 2ல் என்ன இபாதத் செய்யணும் அப்படின்லாம் அவங்க வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த கித்தாபில் சில குறைகளும் இருக்குது. இதுக்கெல்லாம் எங்கேருந்து ஆதாரம் எடுத்தார் அப்படின்ட்டு. அப்போ ஆதாரம் இல்லாததை எடுக்கக்கூடாது தான். அப்போ ஆதாரம் இல்லாததை எப்போ எடுக்கக்கூடாதுன்னா, ஆதாரம் உள்ள விஷயத்துக்கு முட்டும்போது. ஆதாரம் இல்லாத விஷயம் ஆதாரம் இருக்கிற விஷயோட முட்டும்போது தான் அது வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இல்லாட்டி அது வழிகெடுக்கும் அப்படின்னா எடுக்கக்கூடாது. இபாதத்து விஷயத்தெல்லாம் அவ்வளோலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. அது நல்லது நடக்கும், அதனால் தொந்தரவு வராது அப்படின்னா வந்து நம்ம அதை செஞ்சுட்டு போயிட வேண்டியதான். இதுதான் எங்கள் எஜார்த்து எனக்கு கற்றுக் கொடுத்த ஃபார்முலா அதுதான். ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆதாரம் இல்லாத விஷயம் ஆதாரம் இருக்கிற விஷயத்தோட முட்டுதான்னு பார். ஆதாரம் இருக்கிற விஷயம் முட்டுச்சுன்னா தூக்கி அந்த மாதிரி 99% ஒன்று கிடைக்காது அப்படிங்கிறது எங்கள் அஜர்த்து சொல்லி கொடுத்த ஃபார்முலா. அப்போ அவுராதுன்னா இதுதான். அவுராது அப்படின்னா என்ன, நம்மளா இதெல்லாம் ஓதணும் அப்படின்ட்டு ஹதீஸ்லேருந்தோ குரான் ஆயத்துலேருந்தோ பெரியாருடைய வறுமுறையிலிருந்தோ ஒரு திக்ரு துவாக்களை குரான் ஹதீஸு குரானை ஓதுறதுக்கு பேர் தான் வந்து அவுராத். அந்த அவுராது செய்ய முடியாமல் மக்கள் வந்து அவர்களை திசை திருப்புகின்றார்கள் என்று சயீது நஃபீஸா வந்து இது கற்றுக் கொடுத்தார்கள், முறையிட்டார்கள். வஹைசு ஒரு விதத்தில் லாக்கத் பிஹிம் தாரு, லாக்கத் இடைஞ்சலாகிவிட்டது பிஹிம் அருளை கொண்டு, தாரு லாக்கத்னா குறுகியதாகிவிட்டது பிஹிம் அருளை கொண்டு, தார் மக்களை கொண்டு வீடு குறுகியதாகிவிட்டது. அப்படின்னா அவ்வளோ மக்கள் வராங்க, மக்கள் வர்றதுனால இவ்வளோ இபாதத் செய்ய முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடு வேறு சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சயீது நஃபீஸா வந்து கம்ப்ளைண்ட்டாக பண்ணுறாங்க. அப்போ யார்கிட்டன்னு சொல்லலாம், ஆனால் பின்னாடி வருது. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நாட்டு அமீர்கிட்ட, அந்த ஊர் அமீர்கிட்ட. வஹப லஹா அன்பளிப்புக்கு செய்தார்கள். லஹா சயீது நஃபீஸாவுக்கு, லஹாவுடைய அமீர் வந்து சயீது நஃபீஸாவுக்கு அன்பளிப்பு செய்தார்கள். அமீர் மிஸ்ருடைய அமீர் வந்து அன்பளிப்பு செய்தார்கள். தாரன் வாசியத்தன் ஒரு பெரிய வீட்டை அன்பளிப்பு செய்தார்கள். ஐயன குறிப்பிட்டார்கள் இன்னாசி மனிதர்களுக்கு, யௌமினி 2 நாளை, ஃபில் உஸ்பி வாரத்திலே 2 நாளை மக்களுக்கு குறிப்பாக்கினார்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா நாளும் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வாரத்தை 2 நாள் வாங்க அப்படின்னு வாரத்தை 2 நாள் மட்டும் கொடுத்தாங்க. அந்த 2 நாள் மட்டும் மக்கள்லாம் போய் அந்த சயீது நஃபீஸாவை சந்திப்பாங்க. சந்தித்து பார்த்துட்டு
அவங்க வருவாங்க. ஓகேவா? அடுத்து வஃப் ஃபரீலத் ஃபரலியத் திருப்தி அடைந்தார்கள் தாலிக்கு, அதை கொண்டு திருப்தி அடைந்தார்கள். வக்காமத் தங்கினார்கள் மிஸ்ரிலேயே அவர்கள் தங்கினார்கள். அப்போ ஊரை விட்டு போகிறேன்னு முடிவெடுத்தப்போ மக்கள்லாம் வேணான்னு தடுத்தாங்க. அப்போ என் இபாதத் எனக்கு செய்கிறது எனக்கு பிரச்சனையாக இருக்குது, கூட்டம் கூட்டமாக கூடிடுறீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அந்த நாட்டு அமீர் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு கொடுக்குறாங்க. பெரிய வீடு கொடுத்தோன்னே சரி இப்போ எனக்கு டிஸ்டர்ப் இருக்காது, அப்போ வாரத்துக்கு 2 நாள் மட்டும் என்னை வந்து பாருங்கள், மீதி நாள் என்னை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு மிஸ்ரிலேயே தங்க அனுமதிச்சு